ஹாய் கைஸ், இப்போ நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு எரர் எதுவுமே காமிக்காது, விச் மீன்ஸ் ரெட் மார்க் எதுவுமே காமிக்காது நம்ம டைப் பண்ணும்போது. ஆனாலும் ப்ரோக்ராமோட ஃப்ளோ எங்கேயோ ஸ்டாப் ஆயிரும். இது எதனால் நடக்குது அப்படின்னா, ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்ததுமே அந்த கோட் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். அந்த லைன் பை லைனாக எக்ஸிக்யூஷனில் ஏதோ ஒரு இடத்துல ப்ரோக்ராமோட ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுறதுனால இந்த எக்ஸெப்ஷன்ஸ் த்ரோ ஆகுது. இதுலேருந்து என்ன சொல்லலாம்? எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தி அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் தட் காசஸ் டிஸ்டர்பன்ஸ் இன் தி ஃப்ளோ ஆஃப் தி ப்ரோக்ராம். இதுதான் எக்ஸெப்ஷனோட கரெக்ட் டெஃபினிஷன். இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். டெமோவில் நான் ஒரு இன்ட் அரேயை டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். வேல்யூஸும் நான் அதுக்குள்ளேயே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். 2 5 6 என் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதில் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்னா, அரேயோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து 2 வரை நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இல்லாத ஒரு பொசிஷனை நான் கேட்குறேன். இப்போது அரே ஆஃப் 10 எனக்கு 10th பொசிஷனில் உள்ளதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இதில் நான் 10th பொசிஷனில் வேல்யூவே கொடுக்கல. 2 பொசிஷனுக்கு அப்புறம் வேல்யூவே கிடையாது. ஆனால் நான் அந்த பொசிஷனில் உள்ளதை ஆக்சஸ் பண்ண சொல்லி கேட்குறேன். ஏதாச்சும் எரர் காமிச்சுதா? இல்லை சின்டெக்ஸ் எரர் இல்லை. அதனால் எந்த எரரும் காமிக்கல. ஆனால் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்ததும் எக்ஸெப்ஷன் காமிக்குதா? என்ன காமிக்குது? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு காமிக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் 2 எலமெண்ட் வரை தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் 10th பிளேஸில் உள்ளதை ஆக்சஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு காமிக்குது. இது எரர் மாதிரி காமிக்குதா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி எரர் மாதிரி காமிக்க வேண்டாம். நான் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் தப்பாக கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு மெசேஜ் காமிச்சா போதும் அப்படின்றத நான் சொல்லணும். அதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தான் ட்ரை கேட்ச் பிளாக் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த ட்ரை கேட்ச் பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி எக்ஸெப்ஷனாக வேணாம், எனக்கு நான் கொடுக்குற மெசேஜ் தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரை கேட்ச் பிளாக்கை யூஸ் பண்ணலாம். இதுதான் சின்டாக்ஸு. ட்ரையில் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். அதுலேருந்து ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சு அப்படின்னா ஒரு கேட்ச் பிளாக் கொடுத்துட்டு அதில் நான் மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ அதையே நம்ம டெமோஸில் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ட்ரை பிளாக்குள்ளே கொடுத்துட்றேன், இந்த 2 லைனையும். தென் ஒரு கேட்ச் பிளாக் நான் கொடுக்க போகிறேன். கேட்ச் ப்ராக்கெட்டில் இது என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அதனால் நான் அதையே கொடுத்துக்கிறேன். பேரண்ட்டாக இருக்கிற எக்ஸெப்ஷனை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். வெறும் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். இல்லை அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா எக்ஸெப்ஷன்றது பேரண்ட் கிளாஸ். அரே இண்டெக்ஸ், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இதெல்லாம் அதோட சைல்டு கிளாஸஸ். இப்போது இந்த பேராமீட்டருக்கு ஒரு நான் ஆப்ஜெக்ட்டும் கொடுத்துக்கிறேன், ஈன்னு நான் வச்சுக்கிறேன். இதில் சிஸ் அவுட் ஒன்று நான் கொடுத்துக்க போகிறேன். சிஸ் அவுட் கொடுத்துட்டு நம்மளோட மெசேஜை இதில் கொடுக்கலாம். இதில் நான் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் தான். நான் மாற்றி கொடுத்துட்டேன், சாரி. அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு அப்படி பிரிண்ட் ஆகுது. அண்ட் தென் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்றது வேறு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வேறு. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் இதில் மாற்றி கொடுத்துட்டேன். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன்னா அரேஸில் வர்றது. அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் ஃபெயில் ஆகும்போது வர்றது. இப்போது நம்ம அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸை வச்சு செக் பண்ணிட்டோம். இது எக்ஸெப்ஷன் கிளாஸை டைரெக்டாக யூஸ் பண்ணியும் நீங்கள் கால் பண்ணலான்னு நான் சொன்னேன்ல, அதையும் நான் ட்ரை பண்ண போகிறேன். சிஸ் அவுட் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வெறும் எக்ஸெப்ஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரென்சியேஷனுக்காக தான். இப்போ என்ன வருது? ஃபஸ்ட்டு சிஸ் அவுட் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன் அது பிரிண்ட் ஆகுது? எதனால் அப்படின்னா, ஒரு இடத்துல எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனதும் ஃபஸ்ட்டு வர்ற கேட்ச் பிளாக் எதுவோ அதில் எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணிடும். சப்போஸ் இதில் அரே இண்டெக்ஸ் பதிலாக அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் இருக்கிற எக்ஸெப்ஷன் பிளாக் இருக்குல்ல, அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் இங்கேருந்து த்ரோ பண்ணுற எக்ஸெப்ஷனுக்கு எங்கே கேட்ச் பிளாக் அவைலபிளாக இருக்கோ அங்கே கேட்ச் ஆகிடும். இப்போ டேரெக்டாக அரே இண்டெக்ஸ் இருக்கிறதுனால அது கேட்ச் ஆகிட்டு, சப்போஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து கொடுத்துருந்தல எக்ஸெப்ஷன் பிளாக்கு அது கேட்ச் ஆகி வெறும் எக்ஸெப்ஷன் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போது நான் இந்த எக்ஸெப்ஷனை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன்.
பேரண்ட் கிளாஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்டு நான் சைல்ட் கிளாஸ் எக்ஸப்ஷனை கொடுக்க போகிறேன். என்ன வருது? கம்பைல் டைம் எரர் ஆகுது. எக்ஸப்ஷன் தான் பேரண்ட் கிளாஸு, அதுக்குள்ளே தான் எல்லா எக்ஸப்ஷனும் இருக்க போகுது. அப்போது ஃபஸ்ட்டு கேட்ச் பிளாக்லேயே எல்லாமே காட்டாயிரும் இல்லையா? ஸோ செகண்ட் கேட்ச் பிளாக்குக்கு அங்கே எந்த எக்ஸப்ஷனுமே வராது. இந்த எரரை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அன்ரீச்சபிள் கேட்ச் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் இதுலேயே உங்களுக்கு எக்ஸப்ஷன் எல்லாம் காட்டாயிறதுனால அடுத்த பிளாக்குக்கு வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கேட்ச் பிளாக்கு நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே கொடுத்துக்கிறேன் கீழே. சரிங்களா? ட்ரை கேட்ச் பிளாக் மாதிரியே ஃபைனலி அப்படின்ற ஒரு பிளாக் இருக்குது. அதில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுதோ இல்லையோ, என்ன இது த்ரோ ஆனாலும் ஆகலைனாலும் இந்த ஃபைனலி பிளாக் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஃபைனலி பிளாக்குள்ளே ஒரு சிஸ் அவுட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபைனலி பிளாக் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் ஃபைனலி பிளாக். இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ என்ன ஆகுது? ஃபைனலி பிளாக், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அண்ட் ஃபைனலி பிளாக் ரெண்டுமே நமக்கு வருது. இப்போது நான் வந்து கேட்ச் பிளாக்கை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது ட்ரையையும் நான் வந்து கமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகுது? ட்ரை கேட்ச் இல்லாமல் ஃபைனலி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ட்ரையும் ஃபைனலியும் சேர்ந்து ஒர்க் ஆகும். கேட்ச் பிளாக்கே இல்லைனாலும் ட்ரையும் ஃபைனலியும் சேர்ந்து ஒர்க் ஆகுது. ட்ரை இல்லாமல் ஃபைனலி ஒர்க் ஆகாது, பட் ஃபைனலி இல்லாமல் ட்ரை ஒர்க் ஆகும் கேட்ச் பிளாக் இருந்தால். சரிங்களா? இப்போ நான் வந்து கேட்ச் பிளாக்கே ஃபைனலியும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன காமிக்குது? அட்லீஸ்ட் ஃபைனலியாச்சும் இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் ஃபைனலி அன்கமெண்ட் பண்ணோடனே எரர் போயிருதா? இப்போ என்ன சொல்லிடலாம்? ட்ரை பிளாக் இருந்தால் கேட்ச் ஆர் ஃபைனலி கண்டிப்பாக இருக்கணும், ரெண்டுமே கூட இருக்கலாம். ஃபைனலி வந்து எக்ஸப்ஷன் நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பாக ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ஷன்ஸ் வந்து ரெண்டு டைப், செக்டு எக்ஸப்ஷன், அன்செக்டு எக்ஸப்ஷன். செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னென்னா, கம்பைல் டைம்லேயே செக் ஆகுறது தான் வந்து செக்டு எக்ஸப்ஷன், செக்டு பை தி கம்பைலர். இப்போ நம்ம வந்து அன்செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரன் டைமில் செக் ஆகுறது வந்துட்டு அன்செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கம்பைலரால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இது வந்துட்டு என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ், அது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இது எல்லாமே. செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம எந்த ஃபைலில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் வந்து நம்ம சிஸ்டமில் இல்லை அப்படின்னா வந்துட்டு, இல்லை நம்ம கொடுத்துருக்க பாத்தில் இல்லைன்னா இந்த ஃபைல் நாட் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும். இதுதான் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ். தேங்க்யூ.